உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாயாவா தாராத்தையான்னு கண்டுபிடிக்கணும்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாரி ஒரு 5 நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயே, அக்கம் பக்கம் பார்த்து அச்சச்சோ, ஐயோ, குழந்தை தனியா அழுதுகிட்டு இருக்குது. யாரையும் காணோம். குழந்தைய மாறி இப்படி அழ விட மாட்டாளே, எங்க போயிட்டா மாறி? ஐயோ, சித்தப்பு குழந்தைய தூக்குன பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அக்கா இப்ப என்ன பண்றது? மாறிய காணோம், நாமளே போய் குழந்தைய தூக்குவோம். சுச்சு சுச்சு. கூப்பிடுங்க சித்தப்பு. என்ன அங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை அழுவுறத வேடிக்கை பாக்குறீங்களா? அழுது அழுது குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது. ஏன் மாறி நீ கூட வா மாறி. ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க. சித்தப்பு வாங்க 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 வாங்க. இரு, குழந்தைய தூக்கிட்டு வரேன். சித்தப்பு வாங்க 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 வாங்க. டெஸ்ட் 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 டெஸ்ட். அதுக்காக தான் குழந்தைய தூக்காம இருக்கோ. வாங்க. என்னது டெஸ்டா? என்ன டெஸ்ட்? காசில இருந்து வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாரா அத்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஐயோ மடப்பை சித்தப்பா வாங்க. என்னது மடப்பைய சித்தப்பாவா? இரு வரேன். பொறி உருண்டை உனக்கு வாங்க வாய் வாங்க ஜாஸ்தி வாங்க ஆயிடுச்சு. வாங்க. என்ன சொல்லு? தாரா அத்தை அந்த குழந்தைய தூக்க மாட்டாங்கல்ல. இப்போ உள்ள இருக்கிறவங்க வந்து அழுகிற குழந்தைய தூக்குனா அவங்க மாயா, அப்படி குழந்தைய தூக்கலனா அவங்க தாரா அத்தை. சூப்பர் ஐடியாவா இருக்கே. போலீஸ்கார தங்கச்சிக்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ரொம்ப புத்திசாலி. ஐயோ, ஒருவேளை சிஸ்டரா இருந்து குழந்தைய தூக்குனா கை நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருமே. அப்ப அது மாரியோட குழந்தைங்கிறது தெரிஞ்சிருமே. வந்தது தாராங்கிற உண்மையும் உடைஞ்சிடும். ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கு, யாரையுமே காணோமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா மாரி, மாரி, ஸ்ரீஜா, அம்மா ஹாசினி, எங்கம்மா இருக்கீங்க? ஸ்ரீஜா, எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? ஐயோ, குழந்தை அழுதுகிட்டே இருக்கே. வீட்ல யாருமே இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குழந்தை ரொம்ப நேரமா அழறா. கொஞ்சம் அவசரப்படாத. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. மாயாவா தாரா அத்தையான்னு இப்ப தெரிஞ்சிரும். கொஞ்சம் அவசரப்படாத ப்ளீஸ். ஏண்டா தங்கம், வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே, அழாதீங்க அழாதீங்க செல்லம். பாத்திரம் போங்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டான் பாரு. ஐயோ சூரிய மாமா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. குழந்தைய அழ விட்டுட்டு எல்லாரும் எங்க போனாங்க? தெரியலப்பா. அழாதீங்க செல்லம். குழந்தை அழற சத்தம் கேட்டுதான் நான் உள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தேன். நானும் கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா, யாரையுமே வெளியில காணோம். மாரி, மாரி, சரி மாரி. குழந்தை அழறா, எங்க இருக்க? சீக்கிரம் வா. வந்துட்டேன். பாத்து எதையா சொல்லி சமாளிப்போ. செல்லம் அழக்கூடாது, அம்மா வராங்க. எல்லாமே சொதப்பிடுச்சு. அக்கா வாங்க நம்ம போலாம். பிளான் ஃப்ளாப். ஆமா ஆமா. என் செல்லம் இல்ல
மாறி சீக்கிரம் வா. கொடுங்க. வந்துட்டேன்டா. அழாத. ஓம் நம சிவாய. ஹலோ வெற்றி, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? புவு, அந்த லேடி பேரு மாயா தானே? ஆமா. அப்புறம் போன மாசம் 16ஆம் தேதி அவங்க இங்க காசில தான் இருந்திருக்காங்க. கன்ஃபார்ம் தானே வெற்றி? கன்ஃபார்ம் தான்ப்பா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்ல அதுக்குடா. ஓகே வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். சரிடா, பை. மாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ மாரி. வணக்கம் சார். வணக்கம் மாரி. நான் காசில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு தாராவோட போட்டோ அனுப்பி விஷயத்தை சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க தாராவே கிடையாது. அவங்க பேர் மாயா தான். போன மாசம் 16ஆம் தேதி, அதாவது தாரா இறந்து போய் உடலை அடக்கம் பண்ண அன்னைக்கு அவங்க காசில தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க சார்? என் ஃப்ரெண்டு காசில இருந்து விசாரிச்சுட்டு சொன்ன தகவல் தான் இது. அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வச்சிட்டுங்களா? சரி சார், ஓகே. ஹஸ்பண்ட் சார், அது வந்து உனக்கு இன்னும் சந்தேகம் போகலன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது தாரமாவா இருப்பாங்கன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஒரு சின்ன சந்தேகம், அதான் பூங்குன்றன் சார் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவங்க தாரமா இல்ல, மாயாதான். ஆனா நான் உங்களை தாரமாவா தான் பாக்குறேன். தாரமா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசுல குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க உருவத்துல இவங்க வந்திருக்கிறத தாரமாவே எனக்காக மறுஜன்மை எடுத்து வந்த மாதிரி என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இனி நான் குற்ற உணர்ச்சியே இல்லாம நிம்மதியா இருப்பேன். நீயும் மனச போட்டு குழப்பிக்காத, சரியா? மாரி, கண்டிப்பா உங்க தாராத்த கிடையவே கிடையாது. அக்கா, எப்படிக்கா சொல்றீங்க? தாராத்த பூஜை, கோவில், சாமி இதுலலாம் அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அதுல பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்க நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பேன்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க தாராத்தியா இருக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.